கண்டிப்பா உண்டு. இந்த வசனம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க, "பாத்திரம் அறிந்து பிச்சையிடு" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்க தானம் கொடுக்கறதும் ஏன்னா நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிப்பாங்க. தானம் பண்றதுக்கும், தர்மம் பண்றதுக்கும். ஸோ தானம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாவங்கள் தீர்றதுக்காக நம்ம பண்றோம். ஸோ அது எதிர்பார்ப்போட பண்றதுக்கு பேரு தானம். எதிர்பார்ப்பு எதுவுமே இல்ல அப்படிங்கிறதுக்கு பண்றதுக்கு தர்மம். ஸோ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு கிரகத்திற்கான பண்ற பரிகாரமோ, இல்ல நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஒருத்தன் கஷ்டப்படுறான். அந்த பணம் நமக்கு திருப்பி வராதுன்னு தெரியும். ஆனால் அந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்காக நம்ம வந்து சொத்து எழுதி வைக்கிறதோ, இல்ல நம்ம நகைய குடுக்கறதோ இதெல்லாம் தர்மம். அது திருப்பி வராதுன்னும் தெரியும். அது உங்களுக்கு ரத்த உறவுகளாக கூட இருக்காது. அப்படி நீங்க பண்றவங்களுக்கு பேரு தர்மம். தானம் எதுக்காக நம்ம பண்ணுவோம்னா, எனக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து எந்த விதமான கஷ்டத்தையும் குடுக்கக்கூடாதுன்னு அரிசிய கொண்டு போய் கோயிலுக்கு குடுப்போம். இதுக்கு பேரு தானம். கோதானம் பண்றோம். அந்த கோதானம் பண்றதுக்கு என்ன பலன்? ஸோ பலனை எதிர்பார்த்து செய்யறது தானம். பலனை எதிர்பார்க்காமல் செய்யறது தர்மம். அப்ப தானத்த நம்ம பலனை எதிர்பார்த்து குடுக்கும் பொழுது, யாருக்கு குடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க தானத்துல 5 சொல்லியிருக்காங்க. கோதானம், வஸ்திரதானம், அன்னதானம், பூமி தானம், ஸ்வர்ண தானம். இந்த 5 தானமுமே ரொம்ப விசேஷம். இந்த 5 தானமும் நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும். பித்ரு சாபங்கள் போகும். சந்ததி விருத்திக்கு நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அப்ப இந்த 5ம் யாருக்கு, எப்பொழுது, எப்படி, எதற்கு அப்படிங்கிற இந்த 4யும் நம்ம நினைவு வச்சுண்டு தானம் குடுத்தா தான், தானம் குடுத்ததற்கும் நமக்கு பலன் உண்டு. அதனால தானம் செய்யும் பொழுது என்னைக்கு பண்றீங்க அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கு தான் நாள், நட்சத்திரம், திதி, யோகம் இத பார்க்கணும். யாருக்கு குடுக்குறீங்க? அது கண்டிப்பாக பார்க்கணும். இன்னாருக்குத்தான் இந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதும் சாஸ்திரம் சொல்லுது. அதனால நீங்க பூமி தானம் பண்றீங்களா? ஸ்வர்ண தானம் பண்றீங்களா? அன்னதானம் பண்றீங்களா? இத நீங்க பார்த்து பண்ணுங்க. ஸோ இன்னாருக்கு இந்த தேதியில, இந்த கிழமையில, இந்த நாள் நட்சத்திரத்துல ஒரு தானம் குடுக்கறதுக்கு கண்டிப்பாக பலன்கள் உண்டு. இது எதுவுமே இல்லாமல், பார்க்காமல் நம்ம பண்றோம் பார்த்தீங்களா? அது தர்மம்.